Good morning to all. Respected Chairman Sir, respected Chairman Madam, and the dignitaries on the dais, especially our Govindarajan Sir, Varadarajan Sir, and dear parents and students. Students, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? ஸ்கூல் படிப்புமெல்லாம் முடிச்சு அப்படியே கல்லூரி கனவுல உட்காந்துட்டு இருக்கு. இந்த கல்லூரி கனவில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கோர்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கு. அது பிஎன்எஸ் ஆகலாம், நர்சிங் ஆகலாம், ஃபார்மசி ஆகலாம், பிஎட் ஆகலாம், எந்த கோர்ஸ் ஆகலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் பண்ணி இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் நர்சிங்கை பற்றியும் ஃபார்மசியை பற்றியும் பிஎட்டை பற்றியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் பிஎன்எஸை பற்றி இப்போ 1000 பேர் இங்கே உட்காந்துன்னா அதில் கொஞ்சம் ஒரு 400 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மிச்சம் 600 பேருக்கு அது என்னன்னு தெரியல. மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இது என்ன ஒரு மருத்துவமா அந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் இருக்கலாம். பட் ஆக்சுவலி வாட் இஸ் ரியலி நேச்சுரோபதி அண்ட் யோகா தட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக் டுடே. இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பிரகிருதி சிகிச்சா அண்ட் யோகா. The main aim of our treatment is prevention. நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தணும். இதுதான் எங்கள் எய்ம். நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஃபார்மசி இருக்குது, நர்சிங் இருக்குது, அலோபதி இருக்குது. அதை எப்படி தடுத்து நிறுத்தணும், இதுதான் எங்கள் முக்கியமான ஒரு நோக்கம். அதில் இனி ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய மாதிரி வச்சா, நேச்சுரோபதி இஸ் ஏ ஹோலிஸ்டிக் சிஸ்டம். என்னடா சார் புதுசாக ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம் எல்லாம் புதுசு பேரெல்லாம் நான் சொல்கிறேன். ஹோலிஸ்டிக் சிஸ்டம் வச்சா ஒரு மனிதனை பொறுத்தவரையும் அவனுக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்புல மனது இருக்கு, அந்த மனதுக்கு அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மான்னு வச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வைட்டல் எனர்ஜி வித்தின் யூ, உயிர்னு சொல்லுவல அதுதான். இந்த மூணுமே ஒரு ப்ராப்பரான இக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் we can call it as a person is healthy. அந்த மாதிரி ஒரு மனிதனை மட்டும்தான் ஆரோக்கியமான முழுமையான ஆரோக்கியமான ஒரு மனிதன் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் எப்பவுமே நம்ம யூஸ். ஃபர்ஸ்ட் உடம்புன்னு வச்சா அது நம்ம இப்போ பார்க்கணும். அதுதான் நம்ம என்ன கண்ணால் என்ன பார்க்குதோ அதுதான் உடம்பு. அது எப்படி அதில் ஆல்டர்னேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோய் அலோபதி அந்த மாதிரி சிஸ்டம் பார்த்தோன்னா உடம்புல என்ன வியாதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஆனால் எங்களை பொறுத்தவரை அது கிடையாது. அதுக்குள்ளாடி நம்ம மருந்து, அதுக்குள்ளாடி இந்த வைட்டல் ஃபோர்ஸ், இது மூணுமே ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் கன்செப்ட். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே தட் மை ஸ்டூடெண்ட் ஆல்சோ டோல்ட் தட் இட் இஸ் a drugless therapy. என்னடா மறுபடியும் குண்டை தூக்கி போடுறேன், ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு ட்ரக்லெஸ் தெரப்பின்னா எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்தோன்னே நானே உங்ககிட்ட தான் வருது. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து தான் ஆகும். ஏன்னா லைஃப் சேவிங் பர்பஸ்க்கு ட்ரக்கு தேவை, சர்ஜரி தேவை, நெக்ஸ்ட் கேர் தேவை. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போவதுக்காக நம்ம எப்பவுமே விடக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் எங்களை பொறுத்தவரை ட்ரக்குன்னு வச்சால இல்லை மெடிசன் வச்சால ஃபுட்டு, உங்கள் உணவே தான் உங்கள் மருந்து. அப்போ யோசிக்கும், என்ன சார் இந்த சார் இன்னைக்கு வந்து நின்றுட்டு உணவு தான் மருந்து, இல்லைன்னா உங்கள் ஃபுட்டு தான் மருந்துன்னு சொல்ல போகுது. அப்படி கிடையாது. இது 2200 வருஷத்துக்கு முன்னாடி ஹிப்போகாரஸ், ஃபாதர் ஆஃப் மெடிசன் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் சொன்னது. ஏன் 2200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஏன் இன்னைக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கு? ஏன்னா இன்னைக்கு தான் ஒரு மனிதன் வாட் டு ஈட், வென் டு ஈட், வேர் டு ஈட், ஹவு டு ஈட், ஹவு மச் டு ஈட், இது தெரியவே தெரியல. என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும், இது எதுவுமே தெரியல. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மெயினாக டிசீஸ் வர்றதுக்கு ஒரு ரீசன். அவனுக்கு தெரியல என்ன சாப்பிட்றேன், எப்படி சாப்பிடணும் தெரியல. என்ன கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிட்றேன், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றேன், எவ்வளோ குவான்டிட்டி பார்க்கல அப்படியே சாப்பிட்றேன். இதனால என்ன ஆகும், முதல்ல உடம்பு ஒரு குறிப்பிட்ட டைம் வரை அதை அக்செப்ட் பண்ணும். அந்த டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது சின்ன சின்ன சிக்னல்ஸ் காட்டி நம்மளை தெரியப்படுத்த வச்சு, அந்த தெரியப்படுத்த டைமில் நம்ம அலர்ட் ஆகி அந்த ப்ரிவென்ஷனான ஸ்டேட்டில் போனோன்னா பிரச்சனையே இருக்காது. அது அக்யூட் ஸ்டேட்டோட முடியும். அதுக்கப்புறம் அது க்ரானிக் ஸ்டேஜ்லேயே போகும்போது தான் கஷ்டமாக இருக்குது. அந்த க்ரானிக் ஸ்டேஜில் வரக்கூடாது. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். நேச்சுரோபதி அங்கே தான் ஃபர்ஸ்ட் சர்வைவர். இதுக்கப்புறம் தவறான வாழ்க்கை முறைகள், ராங் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், ப்ராப்பரான தூக்கம் இல்லை, ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லை, இதுவே ஒரு மனிதனை டிசீஸாலே கொண்டு வரும். இதனால தான் இந்த காலகட்டத்தில் இந்த பிஎன்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதினா 5 வருஷத்து கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேஷண்ட்டு கூட ஃபுல்லாகவே என்டர்டெயின் பண்ணி அவங்க கூட ஃபுல்லாகவே என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்காக எங்ககிட்ட ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு அல்ட்ரா மாடர்ன் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்குது. இது 4.5 இயர் இங்கே முடிஞ்சிருச்சு. அந்த 4.5 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்பிலே இந்தியாவிலே டிஃப்ரெண்ட்
சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஸ்டைஃபனோட சேர்த்து அவங்கள இன்டர்ன்ஷிப்புக்கு இன்வைட் பண்ணியிருக்குது. அவங்க வந்து முதல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டிலே எங்கள் காலேஜை அதை செலக்ட் பண்ணி அவங்க இன்டர்ன்ஷிப்புக்காக நம்ம அனுப்பிட்டு இருக்கு. இதை தவிர இந்தியாவில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய 500 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் 600 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் குஜராத்தில் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஓகே 5.5 வருஷம் படிச்சாச்சு. இந்த 5.5 வருஷத்துக்கு படிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு தோட்டு வந்திருக்கு. சரி, நீங்கள் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கேரளா ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் கூட அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. த ஸ்கீம்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் த மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு தேர் இஸ் எ விங் இஸ் கால்ட் லைஃப் ஸ்டைல் கிளினிக். ஒரு லைஃப் ஸ்டைல் கிளினிக் ஒரு விங் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விங் இருக்குது. இனி ஃபியூச்சரில் ஆல் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ் அதே மாதிரி தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸை தவிர இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸிலும் இந்த மாதிரி சென்டர்ஸ் கொண்டு வரதுக்காக. அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். சரி, என்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியணும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வருது. டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க அந்த டயபெட்டிஸ்க்கு ஒரு ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா, சரி யூ கோ அண்ட் விசிட் த நேச்சுரோபதி டாக்டர். அவங்க கிட்ட போயிட்டு இந்த வாழ்க்கை முறையை கற்றுக்குங்க, உணவு பழக்கங்கள் கற்றுக்குங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து கொடுக்க போகுது. 5 நாளோ 10 நாளோ ஹை லெவலில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம். அந்த 10 நாள் ஒரு ட்ரக் எடுக்கணும், ஒரு டயபெட்டிக் ட்ரக் எடுக்கணும், வாழ்க்கை கூட எடுக்கணும்னு கிடையாது. இட் இஸ் ரிவர்சிபிள். நவடேஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஆனால் எப்படி அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா வாழ்க்கை முறையில் உள்ள சேஞ்சஸும் அதே மாதிரி உணவு பழக்கங்கள் உள்ள சேஞ்சஸும் தான் திருப்பி கொண்டு வரணும். அங்கே தான் இந்த நேச்சுரோபதிக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அரசாங்க வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஈவன் கேரளா கவர்மெண்ட் கூட அந்த மாதிரி திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்குது. அதனால ஆல்மோஸ்ட் ஆல் த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் ஆயுர்வேதா தே ஸ்டார்டட் நேச்சுரோபதி விங் அண்டர் நாம் நேஷனல் ஆயுஷ் மிஷன் அண்டரில் கொண்டு வந்திருக்கு. நல்ல வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டர் ஆல் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் த்ரூ த இந்தியா தே ஆர் ப்ரொவைடிங் எ லிங்க். அதாவது அவங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கம்பல்சரியாக ஒரு லைஃப் ஸ்டைல் கிளினிக் இருக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கேயும் நேச்சுரோபதி டாக்டர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் யோகாவுக்கு தெரியும் எவ்வளோ அட்வான்ஸாக யோகா லெவல் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப அட்வான்ஸாக யோகா லெவல் போயிட்டு இருக்கு. சிபிஎஸ்சியில் ஒரு சப்ஜெக்ட் யோகா ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி சிபிஎஸ்சியில் ஒரு சப்ஜெக்டாக யோகா இன்க்ளூட் பண்ணி அங்கேயே வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு மிச்ச இடத்துக்கெல்லாம் போய் எனக்கு சொந்தமாக ஒரு உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம். என்ன சார் மறுபடியும் சொல்கிறேன், கிளினிக்காக ட்ரக்ல மாத்திரை இல்லாத எப்படி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம்? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல. ஆனால் அதுவுமே இட் இஸ் பாசிபிள். இந்த சிம்பிளா ஒரு 10க்கு 10 இடம் ஒரு ரூம் நீங்கள் செட் பண்ணுங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி யோகா பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இடத்தை கிரியேட் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு யோகா பண்ணுற மாதிரி ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி செட் பண்ணிடுங்க. 10க்கு 10 ரூம் செட் பண்ணிடுங்க. ஒரு 3 செக்ஷன் பெர் டே 1 hour வச்சு 3 செக்ஷன் ஒரு 10 பேர் வச்சு யோகா ஆரம்பிச்சுருங்க. ஒரு ஆளுக்கிட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 rupees வாங்கலாம். இன்டு 30 மெம்பர்ஸ் நம்ம 30,000 இன்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு 20 பேஷண்ட் 20 மேலே பார்த்துறாங்க வேண்டாம், 20 மேலே போதும். 5 மணி நேரம் ஒரு பேஷண்ட்டுக்கு 15 மினிட் என்ன அந்த கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் உங்களுக்கு 250 rupees வாங்கலாம். 250 into 20 யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுவே ஒரு எவ்வளோ வருது, ஒரு 1,40,000 கணக்கு வர்ற மாதிரி வச்சு டோட்டலாக உங்களுக்கு 1,80,000 ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். அதில் ஒரு 40,000 10,000 ரூபா வாடகை, 10,000 ரூபா மிச்சம் உள்ள செலவு, கரண்ட் பில்லு, ஒரு மேன் பவருக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1,40,000 to 30,000 உங்கள் கையில் 1,30,000 to 40,000 உங்கள் கையில் இருக்கும். ஸோ கிளினிக்கும் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு கொஸ்டின் வரும், ஓகே அப்போ நான் இந்த 5 வருஷத்தை கோர்ஸ் முடிச்சேன்னா யாருக்குமே பிஎன்எஸ் முடிச்சா யாருக்குமே இந்த மாதிரி கனவுகள் இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் தவறு. அங்கே தான் இனி ஒரு மிகப்பெரியான விஷயம் இருக்குது, எங்கே படிச்சிருக்கு அதுதான் முக்கியம். எவ்வளோ உங்கள் டேலண்ட் இருக்குது, எவ்வளோ நீங்கள் உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணி இதுதான் முக்கியம். டிகிரி ஒரு எந்த ஒரு டிகிரி வாங்கிட்டேன், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி 8,000க்கு வேலையில் இருக்குது. அந்த சேம் டிகிரி வச்சு 80 lakhsக்கு வேலையில் இருக்குது. அல்லனா 8 lakhலும் வேலையில் இருக்குது. ஏன் சேம் டிகிரி, அந்த சேம் டிகிரி வச்சு எப்படி 8 lakhலும் 80,000லும் 8 lakhலும் வேலைக்கு போக முடியுது? ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அவங்க ட்ரெயின் ஆகுது, எவ்வளோ அவங்க அப்டேட் ஆகுது, இது ரொம்ப முக்கியம். இதுதான் சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் ஆஃபரிங் ஃபார் யூ ஆஸ் எ பிஎன்எஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணது. இதுதான் குவாலிட்டியான எஜுகேஷன். இந்த 3rd year
இஸ் த ஸ்கில். யோகா ஸ்கில்னா அதுக்கேற்ற மாதிரி யோகா ட்ரைனர்ஸ், யோகா எக்ஸ்போசர்ஸ், யோகா காம்படிஷன்ஸ் நம்ம அனுப்புவோம். ரிசர்ச் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். இல்லை கிளினிகேஷன் கேம்ப்ஸ் அந்த மாதிரி போடும். இல்லை எனக்கு ஒரு வெல்னஸ் ஸ்பா டெக்னிக்கல் கோர்ஸ் வேணும். இதுதான் அவங்களோட ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மோடியூல் பண்ணி விடுறதா மெயின்லி வி ஆர் டூயிங். இந்த சப்போர்ட் ஆஃப் அவர் சேர்மன் சார் வி ஆர் டூயிங் வெரி பெஸ்ட். அவர் சேர்மன் சார் ஒரு விஷன் என்ன வச்சால் விவேகானந்தா காலேஜில் படிச்சவங்க யாருக்குமே எந்த விஷயத்தை கொண்டு அந்த துறையில எந்த இதை பற்றியும் தெரியாது இருக்கக்கூடாது. இதுதான் அவர் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு that I am keeping in mind and working for our students. And once again I am congratulating all the BNS students. Also I am congratulating the BNS pharmacy, nursing and BH students. All the best. Thank you.